ஐயா வணக்கங்க. வணக்கம்மா. அன்பான உனக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா ஒரு சின்ன கிளாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, குரு சிஷ்யன். இப்போ குரு உபதேசம் பண்றத சிஷ்யன் அப்படி கேட்கணும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குருன்ற ஒரு விஷயத்தை தாண்டி நான் இப்போ சிஷ்யன் ஒரு விஷயம் செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், குரு சொல்படி மீறியோ இல்லைன்னா அது கேட்காமலோ ஏதோ சொன்னேன், இது நான் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யறேன், நான் ஒரு விஷயத்த பண்றேன், நான் அதை பண்ணிட்டு இது நல்ல விஷயம் தானே நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு குருவை கேட்காம செய்யறது சரியா தவறாங்கயா? அதான் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு விஷயம் பாருங்க. இப்ப குருன்றதுன்னா நான் கூட சொல்லிட்டேன், குரு சிஷ்யன் ரெண்டா இல்ல ஒன்னா இருக்குது. இதை முதல்ல நீங்க எல்லாரும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப ஒன்னான ஒரு பொருள், அந்த ஒன்னான ஒரு பொருள்னா இப்ப நீ ஒரு முடிவு எடுக்கிறன்னா அந்த ஒண்ணுன்னு அர்த்தம்னா நீ வந்து உனக்கு வெளில தோணலாம், இந்த மாதிரி விஷயம் பாக்குறதும் செய்யணும் பண்ணணும் செய்யணும்னு தோணுனா கூட உன்னோட மூலன்றது அதுதான். நீ மட்டும் டிசைட் கிடையாது, ரெண்டுமே சேர்ந்து ஒரு பொருள். அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருள் ஆனதுக்கு அப்புறம் எதாயினும் நீ அங்க கேட்டுட்டு தான் செய்யணும், அந்த செயலை செய்யணும். அப்படி நீ கேட்காம செஞ்சுட்டா ஒண்ணுன்னு சொன்னது ரெண்டாயிடும். ஒண்ணுன்றது அர்த்தமே இல்லாத போயிடும். அந்த ஒண்ணுன்னு நிக்கிற வரைக்கும் மட்டும் தான் நம்மகிட்ட ஆனந்தமும் அன்பும் அந்த அறிவும் எல்லாமே வரும். அது ரெண்டு ஆயிடுச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா இதுதான் இங்க நடந்துருக்குது. அதனாலதான் எந்த ஒரு விஷயமும் சரி, எந்த ஒரு செயலும் சரி, அவர் சொன்ன அவரை கேட்காம அது விஷயம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அப்படி நம்ம கேட்காம சரி ரொம்ப சரியான விஷயமா சரி நீ கேட்காம அப்படி செஞ்சிருவ அப்படின்னா என்ன ஆயிடும்னா அங்க ரெண்டாயிடும். ஒண்ணு அவரும் சரி அது அப்படி தெரியாம விட்டுட்டாரு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா சரியில்லாத விஷயத்த ஒரு நாள் செய்வ அதே இடத்துல. ஏன்னா ஒரு வாட்டி செஞ்சுட்டு இல்லையா, உன்னை அது செய்ய வச்சது காரணம் தெரியுமா? நல்லா சொன்ன பாருங்க. ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறதுன்னா அது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அது ரொம்ப வீரியமா இருக்கும், டக்குன்னு அதை போடணும்னு தோணும். நீ என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கோசம் நீ இழந்துட்டு அவருக்கு நீ யார் பேச்ச கேட்கணும் அவர் பேச்ச கேட்கல, உனக்குள்ள அங்க ஏற்பட்ட அந்த அந்த எண்ணத்துக்கான மதிப்பும் அங்க ஏற்பட்ட அந்த சூழலுக்கான மதிப்பை கொடுத்துட்டு அதை தூக்கிக்குள்ள போட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒன்னா இருந்தது ரெண்டாம் மாறிச்சு. அர்த்தம் இதுதான். உன்னோட எண்ணத்துக்கும் உன்னோட குணத்துக்கும் நீ, ஏன்னா உன்னோட எண்ணம் உன் குணம் கிடையாது, உன்னோட எண்ணம் உன் குணம் உன் குரு தான். அவரை கேட்டுதான் நீ பண்ணணும்ன்றதான் கூற்று. நீங்க அதை மிஸ் பண்ணும் போது நீ இதை போட்டுட்ட, நீ இதை இந்த வாட்டி போட்டதை நீ அப்படியே விட்டுட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இன்னொரு வாட்டி இன்னொரு விஷயத்த நீ போடுவேன். நிச்சயமா. ஏன்னா அன்னைக்கு அவர் கேட்கல என்ன நான் அதனால போடுறேன் அப்படின்ட்டு போடு. அது சரியா இருக்கும்னா இதை விட கொஞ்சம் குறைவா இருக்கும். கண்டிப்பா. ஆனா நீ அக்செப்ட் பண்ணிப்ப. அப்புறம் இன்னும் கொஞ்சம், ஏன்னா உன்னோட அறிவு குறைஞ்சினே வந்துடும். அதுக்கப்புறம் ஆமா நீ ஒருமை இழந்துட்ட இல்லையா, அந்த ஒருமை அவங்களோட புரியல இருக்கிற வரைக்கும், அந்த ஒருமையோட இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நீ என்ன வந்தாலும் அதை சிந்திக்க முடியும், ஒரு யோசனை கேட்க முடியும். அவர்கிட்ட கேட்டு ஆலோசனை போடும் போது இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு சரியில்லை அவர் சொல்லி இருப்பாரு, இது சரியில்லை இப்படி மாத்திரம். அப்படி ஆட்டோமேட்டிக்கா நீ மெருகறினே போவ, உங்களோட தன்மை கூடினே போகும். நீ அதை மிஸ் பண்ணிடுவே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உன் தன்மை குறைஞ்சினே வரும். அதனால கண்டே பிடிக்க முடியாது. ஆனா நீ பண்றது சரி சரி நீயே சொல்லுவ. ஏன்னா நீ அந்த ஒருமையை விட்டு விலகிட்ட, நீ ரெண்டா மாறிட்ட, நீ அந்த இடத்த விட்டு நவுந்து போறதுக்கான பக்குவத்துக்குள்ள வந்துட்ட. அதனால்தான் நீ குருன்னு சொல்லிட்ட, இல்ல ஒரு நபரை சொல்றதை நான் கேட்பேன்னு போயிட்டேன் அப்படின்னா அவரு சொல்றதை மட்டும் தான் நீ கேட்டு பயணம் பண்ணணும். அதை தப்பே கிடையாது. எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை நீ கேட்டுட்டு செய்யும் போது என்ன ஆகும்னா உன்னாவது அது இன்னும் சூப்பரா வெளிப்படும். கண்டிப்பாங்க. அது இன்னும் சூப்பரா வெளிப்படும், இன்னும் பெரிய. இந்த இடத்துலதான் நம்ம ஏன் சரிதானே, இந்த ஒரு விஷயம் தான் இங்க நம்மளுக்கு இவ்வளவு சிக்கலாவும் இவ்வளவு காட்ட மாட்ட வச்சிச்சு. நான் சொன்னல ஒருமை குணம் இல்லை. ரெண்டு பேரும் ஒண்ணு ஒரு கருத்து இல்ல, ரெண்டு பேருக்கு தான் உண்மையான கருத்தே கிடையாது. இவரு ஒரு கருத்து அவர் ஒரு கருத்து. இந்த கருத்துல என்ன வரும்னா முரண்போக்கு வரும், உனக்கு அவனுக்கு டிஸ்டர்ப் வரும், இன்னொரு ஆள் உள்ள வரதுக்கான சூழல் ஏற்படும். அதனால உங்களுக்குள்ள பிளவு ஏற்படும். அப்படி பிளவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஒருமை குணம்ன்றது தான் இங்க நம்ம எல்லாருக்கும் வேணும். ஒருமைன்னா அதுக்கு பேர் அன்பு. ஒருமைன்னா அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு தன்மைன்றது பேர் ஒருமை. அந்த தன்மை ரெண்டு பேர் ஒன்னா இருந்து அந்த ஒரே கருத்தோட நீங்க இருந்துட்டா, உண்மையிலே சொல்றேன், இந்த வாழ்க்கைய நீ ரொம்ப சூப்பரா உங்களால லீட் பண்ண முடியும். செம்ம அறிவா லீட் பண்ண முடியும், செம்ம அன்பா லீட் பண்ண முடியும், நீயே அனைத்து புத்தோட ஈஸியா லீட் பண்ண முடியும். அந்த ஒருமை குணத்தோட இருந்தா, ரெண்டு பேரோட இருந்தா போதுமானது. ஆனா ஒருமை அதுதான் சொன்னது, கணவன் மனைவி தான் சொன்னேன். அந்த இடத்துல சொன்ன, அந்த இடத்துல இந்த மாதிரியான எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் அவரை கேட்காம நீங்க எந்த செய்யக்கூடாது. அதுதான் உண்மை. எவ்வளவு சரியா தான் சரி செய்யக்கூடாது. அது ஏன் அப்படி உங்களுக்கு காட்டுதுன்னா ஒரே விஷயம் தான், அது பள்ளி உன்னை அந்த இடத்துல தூக்க பார்க்கும். அது உங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த ஒரு ஆர்வம், சரியான செயல் நம்ம செஞ்சா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன வேணாலும் சரி அங்க கொஞ்சம் கேட்காம செய்யக்கூடாது. ஏன்னா ஒருமைன்னு சொல்லிட்டல, நீ அதை கேட்கறது பாக்குறது மட்டும் தான் அது அவரை செயல்படுத்துறது அங்க கேட்டுட்டு தான் வரணும். ஏன்னா அது நீ ஒண்ணு, இப்ப நீ அவரை கேட்கல, நீ ஒரு விஷயம் கேட்டு நான் அவரை கேட்டுட்டு நான் போனோம், அவரை கேட்கல, நீ உன்னோட உள் தன்மையில இருக்குது பாரு மூலம், அதை கேட்க போற. இதுதான் அந்த குரு நீ கேட்கறது சமம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் நீ கேட்க போற. நீ ஒண்ணு தனியா ஒரு பர்சனை கேட்க போறது, உன்ன ஆள் மனசுல ஒரு மெயினான விஷயம் அதை வச்சுதான் நீ ஆய்வு பண்ண முடியும், ஆராய்ச்சி பண்ண முடியும். இது சரியா தப்பா நம்ம பண்ணலாம போடாதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அதுக்குதான் நீ அந்த நபரை கேட்க போற.
இதை நீங்க புரியா, ரெண்டு ஒண்ணா தானே, குருன்னு ஒண்ணு இல்ல சிஷியன் ஒண்ணு, ரெண்டுமே சேர்ந்து ஒரே கருத்தோட ஒருமையில நிக்குது. அப்ப ஒருமையில நிக்கும் போது நீ ஒரு இடத்துல நிக்கிற, நின்று கேட்கிற பாக்குற எல்லாம் பண்ணிட்ட, அது வெளிப்படுத்தலாம் போது மூலத்தை கேட்கணும். யார் மூலம்? உன் மூலத்தை நீ கேட்க போற. அதுதான் நீங்க குருன்னு ஒரு மென்ஷன் பண்ணி இன்னொரு பர்சன் வச்சிரு. அதே மாதிரிதான் அவரும் உங்களை அந்த மாதிரிதான் பார்ப்பாரு. கண்டிப்பா புரிதா சொல்றது? இப்ப அவர் நீ எது செஞ்சாலும் சரியா இருக்கும்ன்றேன்னா அவ்வளவு வந்துனே இருக்கும். அது வர வர நான் உன்னோட சரி கூட்டிட்டே போகும், உன்னோட அறிவு கூட்டிட்டே போகும். அவரோட அறிவு என்னவோ அந்த அறிவை 100% பெற முடியும். அவரோட நீங்க அந்த இடத்துல நிக்கும் போது அதான் சொன்ன, நீங்க அவர் தனியா ஒரு பர்சன் கிடையாது, நீ உன்னோட மூலமான தன்மை கிட்ட கேட்க போற. அதை கேட்காம நீ முடிவு எடுக்க போறது இல்ல அப்படின்னு டிசைன் மட்டும் எப்பவுமே இருந்துச்சுன்னா நீங்க எந்த செயலை எது செஞ்சாலும் செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். இன்னும் உங்களோட அறிவு கூறதுக்கான பெரிய வாய்ப்பா இருக்கும். எப்பவுமே அவர் பேச்சை நான் கேட்டுட்டு செய்வேன்னு நீங்க சொல்லும் போது இது பெரிய அறிவும் அனுபவத்தையும் ஒரு பெரிய அன்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இதை நீங்க அந்த செயலை செஞ்சு சொன்ன புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க யாரையும் கேட்கல, உண்மையில நீ கேட்க போற, அதுதான் நீ கேட்டுட்டு செய்யணும். ஏன்னா குருன்றதவரு, நான் சிஷியன், எதுவாயினும் அவரை கேட்காம நான் செய்யணும். ஆமா, இந்த மாதிரி நீங்க ஒரு தன்மையில இது கணவன் மனைவிக்கும் ரொம்ப சூப்பரா பொருந்தும், ஒரு குரு சிஷியனால ரொம்ப சூப்பரா பொருந்தும். ஆனா அந்த அளவுக்கு நீங்க அந்த ஒருமையில இருந்துட்டீங்கன்னா நீ மிஸ் பண்ண மாட்டேன், கட்டாயம் கேட்காம செய்ய மாட்டேன். கேட்டுட்டு செய்யும் போது நீ முதல்ல பண்ணதோட குரோத் நீ கேட்டு செய்யும்போது இன்னும் குரோத் இன்னும் சூப்பரா இருக்கும், இன்னும் செம்மையா இருக்கும். உங்களோட பந்தம் இன்னும் அதிகமாகும். நீ யாருன்ற புரிதல் தெரியும், உங்ககிட்ட ஒருமை குணன்றது ஒருமைன்றது அனைத்துமே நீன்ற அறிவை புரிஞ்சு நீங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சுபிச்சமா இந்த லைஃப்பை லீட் பண்றதுக்கான ஒரு பெரிய காரணமா அது இருக்கும். நிச்சயமா. அதனால நீங்க கேட்டுட்டு செய்யறது ஒண்ணுதான் ரொம்ப சரியா இருக்கும். அது எவ்வளவு பெரிய செயலாக. ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றி.